திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. அடியார் பெருமக்களே, நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கள். நற்சிந்தனைகளோடு துயில் உணர்ந்து நல்ல அருளாளர்கள் சொல்லுகின்ற அரிய சொற்களை எல்லாம் கேட்டு நல்ல சொற்களையே பேசி நீங்கள் நல்லதையே செய்வீர்களேயானால் நீங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லதே பெறுவீர்கள், நல்லதே விளையும். அன்னம்பாளிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் குத்தப்பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனவர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருட்குருமார்களுடைய குரு அருளையும், அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று மூன்றாம் திருமுறையிலே திருநெல்வெண்ணெய் என்னும் திருத்தலத்தினை பற்றி நாம் சிந்திக்க இருக்கிறோம். இன்று திருநெல்வெண்ணெய் என்றால் யாருக்கும் தெரியாது. நெய்வெண்ணெய் என்று மக்களாலே வழங்கப் பெறுகிறது. அடியார் பெருமக்களே, உளுந்தூர்பேட்டை தொடர்வண்டி நிலையத்துக்கு வடமேற்கே 6 கிலோமீட்டர் தூரத்திலே இருக்கிறது. இது நடுநாட்டு தலம். இறைவருடைய திருப்பெயர் வெண்ணையப்பர். இறைவனுடைய திருப்பெயர் நீலமலர் கண்ணி. திருநெய்த்தானம் வேறு, நெய்யாடியப்பர், இங்கே வெண்ணையப்பர். தீர்த்தம் பெண்ணையாறு. சனகாதியர் வழிபட்டு பேறு பெற்ற திருத்தலம் இந்த திருத்தலம். இதற்கு ஞானசம்பந்தர் பதிகம் ஒன்று உண்டு. அடியார் பெருமக்களே, இந்த அருமையான இந்த திருத்தலத்திலே திருநெல்வெண்ணெய், அதாவது மூன்றாம் திருமுறையில் 96வது பதிகம். சண்பை காவலர், அதனால் சண்பை சீர்காழிக்குரிய 12 பேர்களிலே சண்பை என்று வரும். அந்த சண்பை காவலர் திரு அறத்துறையினை வழிபட்டு இறைஞ்சிய நாட்களிலே அன்பர்களோடு சென்று வழிபட்ட போது பாடி அருளியது இந்த திருப்பதிகம். இந்த பதிகத்தினுடைய தொடக்கமே பாருங்க, முதல் பாடல்லையே நல்வெண்ணெய் விழுது பெய்நாடுதிர், நல்ல வெண்ணெய் விழுது பெய்து ஆடுதிர், நாள்தோறும் நெல் வெண்ணெய் மேவிய நீரே என்று பாடுகிறார். இந்த பதிகத்திலே 3வது பாடல் நாம் பெருமானிடத்திலே விண்ணப்பிக்க வேண்டும். பாடலை முதலில் காண்போம். நிறைவிரி தொல்புகழ் நெல் வெண்ணெய் மேவியே அரைவிரி கோவணத்தீர் உமை அலர்கொடு உரை விரிப்போர் உயர்ந்தோரே என்று பாடுகிறார். வரிசையாக இந்த உலகமெங்கும் பரந்த தொன்மையான புகழை உடையவன் நம்பெருமான். அப்படிப்பட்ட பெருமான் இருக்கின்ற இடம் எது? திருநெல்வெண்ணெய். அந்த திருநெல்வெண்ணெயிலே விரும்பி விட்டிருந்து அருளுகிறார். இடையிலே விரித்து கட்டிய கோவணம், அந்த கோவணத்தை உடைய சிவபெருமான். அவ்வாறு கோவணத்தை விரித்து காட்டிய உம்மை மலர்களாலே கொண்டு பூசித்து
உமது புகழையெல்லாம் போற்றி பாடுகிறார்களே, அந்த உமது புகழை போற்றி பாடுபவர்கள் மிக உயர்ந்தவர்கள், மிக உயர்ந்தவர்களாக. திரை என்ற வரிசை, வரிசை வரிசைன்னு பொருளைங்க. விரித்து கட்டிய கோவணத்தை உடையீரே, உம்மை அலர் கொடு. அலர் என்பது இங்கே மலர். மலர் முதலியவற்றாலே பூசித்து உன்னுடைய புகழை விரிவாக விளக்கமாக துதித்து பாடுபவர்கள்தான் மிக உயர்ந்தவர்கள் என்று ஒரு அருமையான ஒரு நிலையை கருதுகிறார். திருச்சிற்றம்பலம். பாடலை நாம் பெருமானிடத்திலே பாடி மகிழ்விப்போம். நிறைவிரி தொல்புகழில் வெள்ளை மேவிய, நிறைவிரி தொல்புகழில் வெள்ளை மேவிய அரைவிரி கோவணத்தீரே, அரைவிரி கோவணத்தீர், அரைவிரி கோவணத்தீர் உமை அலர்கொடு உரை விரிப்போர். உமை அலர்கொடு, கொடுன கொண்டுன்னு அர்த்தம் இங்கே. உமை அலர்கொடு உரை விரிப்போர் உயர்ந்தோரே. திருச்சிற்றம்பலம். எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் இன்றே இப்போதே திருநெல்வேலி சென்று அங்குள்ளே பெருமானை வணங்கி பேரருள் பெற்று பெருவாழ்வு அனைவரும் வாழ்வோம். சிவன் அவன் என் சிந்தையில் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன்றால் வணங்கி அவன் அருள் துணை கொண்டு நலம்பல பெற்று நலமாக நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாக வாழ்வோம், அனைவரையும் வாழ்விப்போம் என்று கூறி அடியார் பெருமக்களிடமிருந்து விடைபெறுபவர் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. ஆரூரமண்டரசே போற்றி, சீரார் திருவையாரா போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே. ஓம் நமச்சிவாய.